ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது செய்யக்கூடிய காமன் மிஸ்டேக்கு ஒரு 7 மிஸ்டேக் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான சொல்யூஷனும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். லைக் போடலன்னாலும் பரவாயில்லை, சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஒரு லைக்காவது போட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனலில் ஆன்லைன் ஆர்டர்ஸ் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கிறேன். யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நார்மல் ப்ளவுஸு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் மெத்தடு, அதே மாதிரி டிசைன் ப்ளவுஸஸுமே எப்படி ஸ்டிச் பண்ணுறது ஈஸியான மெத்தடில் அப்படிங்கிறதும் சொல்லிக் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிகினராக இருக்கும்போது நம்ம செய்கிற மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக பார்த்தலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மிஸ்டேக் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டில் நம்ம மிஸ்டேக் பண்ணுறது. இப்போ நம்ம கட்டிங் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட்டிங் போடுறப்ப கரெக்டான அளவில் போடணும். நான் பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ் அளவு தான் கட்டிங் போடுறேன். அதனால் ப்ளவுஸை நம்ம அளவு போடும்போது அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி ரொம்ப இழுத்து வச்சும் அளவு போடக்கூடாது. இதே நீங்கள் டேப்பில் அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ டேப் அளவு போடுறப்ப கரெக்டான மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஒரு கால் இன்ச்சு, 1 பாயிண்ட்டு 2 பாயிண்ட்டு இதுலெல்லாம் என்ன பெரிய வித்தியாசம் வந்துட போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணுற மிஸ்டேக்கால் தான் நமக்கு ஷோல்டர் ஃபால் ஆகிறது, அப்புறம் நமக்கு அந்த கை கிட்ட ப்ளஸ் போட்ட மாதிரி வராமல் இருக்கிறது, இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாமே வரும். அதனால் மெஷர்மெண்ட்டை எப்பயுமே கரெக்டாக எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபிட்டிங்காகவும் வச்சு எடுக்க வேணாம், ரொம்ப லூஸாகவும் வச்சு எடுக்க வேணாம், கரெக்டான அளவில் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் டேப் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை அளவு ப்ளவுஸை யூஸ் பண்ணாலும் சரி, இதை நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம கட்டிங் கரெக்டாக இருந்தாலே நம்ம ஸ்டிச்சிங் பர்ஃபெக்டாக வந்துடும். நம்ம மேக்ஸிமம் பண்ணுற மிஸ்டேக்ஸ் எல்லாமே கட்டிங்கில் தான். மீதி மிஸ்டேக்ஸ் மட்டும்தான் ஒரு 50% கட்டிங்கில் மிஸ்டேக் அப்படின்னா 50% நம்மளோட ஸ்டிச்சிங்கில் மிஸ்டேக் வரும். அதனால தான் நமக்கு மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கான காரணம். அதை 50% நம்ம கட்டிங்கை கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே இந்த மீதி இருக்க 50% நமக்கு ஸ்டிச்சிங்கில் மிஸ்டேக் வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ஷேப்பெல்லாம் எடுக்கிறோம் இல்லைங்களா, அதில் வர மிஸ்டேக் பண்ணுறது தான். இப்போ ஆம்கோல் கிட்ட கர்வ் எடுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த கர்வ் கரெக்டாக எடுக்கணும். ஒரு 1/4 இன்ச் பார்த்திங்க அப்படின்னா மேலால் ஏற்றி எடுத்துட்டாலும் சரி, இல்லை கீழால் இறக்கி எடுத்துட்டாலும் சரி, நமக்கு மிஸ்டேக் தான் வரும். ஆம்கோல் கிட்ட மேலால் 1/4 இன்ச்சு சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல துணி சுருக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே நீங்கள் கீழால் சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னா அந்த இடம் ரொம்ப கடிக்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். அப்போ மேலேயும் எடுக்கக்கூடாது, கீழேயும் எடுக்கக்கூடாது, சரியான அளவில் எடுக்கணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் நமக்கு அது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எடுத்துட்டு அந்த அளவுகள் எல்லாமே ஸ்டிச் பண்ணும்போது ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கணும். அப்படி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு டைமுமே ப்ளவுஸை தைக்கும்போது அந்த அளவுகள் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் 3rd டாட் பிடிக்கிறேன். இப்போ அந்த 3rd டாட் பிடிக்கிறப்ப கீழே அந்த ஃபஸ்ட்டு டாட்டோட அளவும் மேலே அந்த ஆம்கோல் கிட்டேருந்து வர அளவும் சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி சரியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இதுவே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம மேலே ரொம்ப குடஞ்சி வெட்டியிருக்கோன்னு அர்த்தம். இது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா மேலே நம்ம இன்னும் கொஞ்சம் குடஞ்சி வெட்டணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு வர மிஸ்டேக்கு இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஷோல்டர் ஃபால் ஆகிறது தான். இது ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் தானே, இதனால என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இப்போ நெக் போர்ஷன் எடுக்கிறப்ப பேக் நெக்கு 3 இன்ச்சாக கூட இருக்கலாம். ஆனால் ஃப்ரண்ட் நெக்கும் அதே 3 இன்ச் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஷோல்டர் ஃபால் ஆகத்தான் செய்யும். பேக்கை விட ஒரு 1/2 இன்ச்சாவது ஃப்ரண்ட்டில் கம்மி பண்ணணும். அப்போ நீங்கள் பேக்கில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு நெக்குமே நீங்கள் அகலமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ பேக்கில் நீங்கள் ஒரு 3.5 இன்ச் கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் 3 இன்ச் கொடுக்கலாம். பேக்கை விட ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி கொடுக்கலாம். இல்லை இன்னும் நீங்கள் ப்ராடாக வேணும் அப்படின்னா நீங்கள் பேக்கில் 4 இன்ச் கொடுக்கலாம், அகலத்தில் ஃப்ரண்ட்டில் 3.5 இன்ச் கொடுக்கலாம். மேக்ஸிமம் அந்த மாதிரி யாருமே போடுறது கிடையாது. நான் இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன அளவு பேக் சைடில் எடுக்கிறீங்களோ அதை விட நீங்கள்
நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச்சாவது கம்மி பண்ணி ஃப்ரண்ட் நெக்குக்கு எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஷோல்டர் ஃபால் ஆகாமல் இருக்கும். அதாவது எல்லாத்துக்கும் அந்த அளவு எடுக்க முடியாது. ஒரு சிலர் வந்து கொஞ்சம் நல்லா ப்ராடாக இருக்காங்க, அவங்களோட நெக் போர்ஷன்லாம் ரொம்ப அகலமாக இருக்குது அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து கொஞ்சம் அகலமான நெக்காக தான் நான் போடுவேன்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் அந்த மாதிரி வைக்கலாம். அதுக்காக நம்ம லீனாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா ஷோல்டர் சைஸ் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும். லீனாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே கலண்டுட்டு வர மாதிரி தான் இருக்கும். எந்தெந்த சைஸ்க்கு எந்த மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்லீவில் வந்து மிஸ்டேக் பண்ணுறதான். நிறைய பேத்துக்கு அந்த ஸ்லீவ் கட் பண்ணுறதுல என்ன மிஸ்டேக் வருது அப்படின்னு தெரியல. எனக்குமே ஆரம்பத்தில் மிஸ்டேக் வந்து வந்துட்டு இருந்தது. ஸ்லீவ் போர்ஷனை நம்ம கரெக்டாக கட் பண்ணணும். அந்த கொடைஞ்ச பாகம் அப்படிங்கிறது கரெக்டாக வந்து கொடுக்கணும். அதிகமாக கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் அந்த கைக்கிட்ட கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுவே கம்மியாக கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் அந்த சைடில் நமக்கு துணி வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஃப்ரண்ட்டு சைடில் ஆம்கோல் கிட்ட குடையிறதும் கரெக்டாக குடையணும், ஸ்லீவ் போர்ஷனில் குடையிறதும் நம்ம கரெக்டாக குடையணும். குடைஞ்சி எடுத்தால் மட்டும்தான் நமக்கு அந்த இடத்துல நம்மக்கிட்ட துணி எதுவுமே சுருங்காமல் நல்லா வந்து நீட்டாக எந்த ஒரு ஃபோல்டிங்குமே இல்லாமல் ப்ளைனாக அப்படியே வந்து நமக்கு இருக்கும். அந்த ஷோல்டர் கிட்ட அந்த ஆம்கோல் கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கேயுமே ப்ளவுஸு சுருக்கமே இருக்கக்கூடாது, எங்கேயுமே சுருக்கம் இருக்கக்கூடாது, நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லா லேடிஸுமே வந்து எதிர்பார்ப்பாங்க. அதனால அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். ஒரு சில கஸ்டமர் என்கிட்டயே வந்து ப்ளவுஸ் போட்டு காமிச்சிட்டு இப்போ நம்ம வந்து கையை இப்படின்னு அசைக்கும்போது சில சுருக்கங்கள் வந்து வரதான் செய்யும். அது வந்து நேச்சுரல். ஆனால் வந்து அவங்க இப்படி அசைச்சாலுமே அந்த இடத்துல எந்த சுருக்கமுமே வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முடியாது. அது வந்து அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியாது. இப்போ நம்ம நார்மலாக இப்படி கையை விடும்போது நமக்கு பேக் போர்ஷன் ஃப்ரண்ட் போர்ஷன் ரெண்டுலேயுமே எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் கை வந்து கரெக்டாக வருதா அப்படி மட்டும்தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அதாவது நம்ம கையை தூக்கும் போதோ அல்லது வந்து கையை இப்படி முன்னாடி கொண்டு வரும்போது பின்னாடி கொண்டு வரும்போது அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது ஏதாவது லைட்டாக வந்து துணி சுருக்கம் வந்து இருக்க தான் செய்யும். அதையுமே ஒரு சில கஸ்டமர் மிஸ்டேக் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக்கை இந்த நெக் போர்ஷனை கரெக்டாக வைக்கிறதே கிடையாது. ஒரு சில கஸ்டமர் வந்து சொல்கிறது ஒரு சைடு எனக்கு இழுத்த மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. ஏன்னா நம்ம கட் பண்ணும்போது 2 பக்கமும் ஒரே அளவில் தான் வந்து கட் பண்ணுவோம். இந்த பக்கம் ஒரு நெக்குக்கு ஓரளவும் இந்த பக்கம் நெக்குக்கு ஓரளவு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கட் பண்ணுறது கிடையாது. ஆனால் 2 பக்கம் கட் பண்ணாலும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம பண்ணுற தவறால் ஒரு பக்கம் மட்டும் லைட்டாக இழுத்த மாதிரி வந்து போயிடும். அதனால் நீங்கள் வந்து கட்டிங் பண்ணும்போதே ப்ராப்பராக கரெக்டாக பார்த்து கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இல்லை துணி ஏதாவது வந்து ஒன்றுக்கு ஒன்று விலகிருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த நெக் போர்ஷனில் நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க பார்த்தீங்களா கிராஸ் பீஸு, அந்த கிராஸ் பீஸையும் நீங்கள் வந்து கரெக்டான அளவில் கட் பண்ணணும். கிராஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அதை நெக் போர்ஷனில் வச்சு தைச்சு மடித்து திருப்பும் போது நமக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் நமக்கு ஒரு நீட்டான ஃபினிஷிங்குமே வந்து இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா படிமானமாக அழகாக வந்து அந்த நெக் வந்து வரும், எந்த இடத்துலையும் சுருக்கம் எதுவும் இல்லாமல். அதனால் அதுவுமே வந்து ஒரு மிஸ்டேக்காக தான் இருக்கும். அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக நமக்கு வர ஒரு பெரிய மிஸ்டேக் அப்படின்னா, அதுவும் பிகினர் ரொம்ப ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் அப்படின்னா, இந்த சைட் ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த சைட் ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு ப்ளஸ் போட்ட மாதிரி கரெக்டாக வந்து வரவே வராது. அது வந்து ஏன் வருது அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இதில் இப்போ நான் ஸ்லீவ் போர்ஷன் வைக்கிறேன். ஸ்லீவ் போர்ஷனை வைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி 2 கையுமே ஒரு தடவை நம்ம மடித்து அது கரெக்டாக அளவு வருதா அப்படின்னு செக் பண்ணோம், மேலேயும் கீழேயும். நமக்கு அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கை வந்து மேலால் இருக்குது ஒரு கை வந்து கீழால் இருக்குது அப்படிங்கிறப்ப அதை வந்து கரெக்டாக 2யும் சமமாக நம்ம வந்து கட் பண்ணணும். நம்ம கரெக்டான அளவில் தானே கட் பண்ணுறோம், அது எப்படி திரும்பவும் முன்ன பின்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கைக்கு மடித்து தைக்கிறோம் இல்லைங்களா, அப்படி மடித்து தைக்கும்போது ஏதோ ஒரு நூல் முன்ன பின்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா
அதை செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் இருக்குது பார்த்தீங்களா நம்ம ப்ளவுஸில், அதையும் நீங்கள் கரெக்டாக வச்சு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அடுத்து தான் நீங்கள் வந்து ஸ்லீவை அட்டாச் பண்ணணும். ஸ்லீவை அட்டாச் பண்ணினதுக்கப்புறமேலு ஃபஸ்ட்டு ரஃப்பாக ஒரு தையல் வந்து போட்டு விட்டுருங்க. நான் வந்து சென்டரில் இருந்து தான் தையல் போடுவேன் எப்பயுமே. சென்டர்லேருந்து பாதி தைச்சு கொண்டு வந்துட்டு திரும்பவும் அந்த சைடு திருப்பி விட்டுட்டு மீதி பாதியை தைச்சிப்பேன். அதுக்கு அடுத்தது நம்ம இன்னொரு தையல் வந்து போடக்கூடிய தையலை ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக செக் பண்ணிக்குவேன். 2 ஸ்லீவும் ஆம்கோல் சைட் ஜாயின் பண்ணுறது, கீழே பட்டிக்கிட்ட வர்றது, இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது தான் வந்து இன்னொரு தையல் வந்து போடுவேன். இதில் ஏதாவது ஒரு நூல் முன்ன பின்ன நமக்கு வர மாதிரி இருந்தது அப்படின்னாலும் நம்ம அதை வந்து அந்த தையலில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரண்ட்டு நெக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டு நம்ம அந்த இதில் வந்து உங்களுக்கு துணி அதிகமாக வர மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 3 டாட் போட்டிருக்கிற இடத்துல 4ஆவதாக ஒரு டாட் வந்து போடலாம். இதுவே வந்து உங்களுக்கு பேக் பார்ட் அதிகமாக வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்லீவை அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைட்டாக பிரித்து விட்டுட்டு பேக் பார்ட்டில் லைட்டாக வந்து குடஞ்சி வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு அதுக்கப்புறமேலு ஸ்லீவை ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மெத்தடை தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு எல்லா அளவுகளையும் செக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்லீவோட அளவு, அதுக்கப்புறம் ஆம்கோல் கிட்டேருந்து வர அளவு, அதுக்கடுத்தது ஆம்கோல் சுற்றளவு ப்ளஸ் மார்பு சுற்றளவு, இது ரெண்டும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கீழே வந்து பட்டிக்கிட்டையும் மார்க் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இதே போல் நீங்களும் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளஸ் போட்ட மாதிரி வந்து வந்துடும். நம்ம வந்து தைக்கிற விதத்தில் தான் இருக்குது. அப்படியே வந்து நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல ஏற்ற இறக்கமாக வந்து வரும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுல பிகினராக இருக்கிறவங்க நல்லா ஊக்கு கட்டுறது கிடையாது. அது வந்து ஒரு கஸ்டமர் வந்து பெரிய மிஸ்டேக்காகவே சொல்லுவாங்க. ஊக்கு கண்டுட்டு வர மாதிரி இருக்குது, ஸ்டிஃபாக இல்லை, ஆடுது, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஊக்குமே நீங்கள் வந்து நல்லா ஸ்டிஃபாக வந்து கட்டிடுங்க. ஏன்னா வந்து நம்ம அதுக்குமே ப்ராக்டிஸ் பண்ணினா மட்டும்தான் வந்து நம்மளால் நல்லா ஸ்டிஃபாக வந்து ஊக்கு வந்து கட்ட முடியும். இது எல்லாத்தையும் விட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தைக்கும்போது அங்கங்கே நமக்கு பிசுறு வருது பார்த்திங்களா, அந்த பிசுறெல்லாம் கட் பண்ணி விட்டுறணும். நூல் வந்து கட்டாமல் நம்ம வந்து பார்த்து தைக்கணும். நூல் நல்லா வந்து ஸ்டிச்சிங் வருதா, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சைஸ், அந்த தையலோட சைஸ் வந்து கரெக்டாக ஒன்று போல் இருக்கணும். ஒரு இடத்துல பெரிய தையலாகவும் ஒரு இடத்துல சின்ன தையலாகவும் இருக்கக்கூடாது. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலை எல்லாமே முடிச்சதுக்கப்புறமேலு லைட்டாக ஒரு அயனிங் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து உங்களோட நீங்கள் தைச்ச ப்ளவுஸு ரொம்ப ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் வந்து வந்துடும். கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தட் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் என்ன மிஸ்டேக் வருது அப்படிங்கிறதையும் மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்லை, ஒரு லைக் போட்டு பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் ஆன்லைன் கிளாஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2 or 3 டேஸில் நீங்கள் ப்ளவுஸை வந்து நீங்களே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் அந்தளவுக்கு நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.